கட்டணம் செலுத்தாதது போன்ற காரணங்களால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் முறைகேடாக மின்சாரத்தை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். மின்வாரியத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை பாயும் என்று மின்வாரியம் தெரிவித்திருக்கிறதே. கூடுதல் விவரங்கள் என்ன மகேந்திரன்? மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பின்னும் மின்சாரத்தை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் பல இடங்களில் தொடர்ந்து சட்டவிரோதமாக மின்சாரம் பயன்படுத்தப்படும் சம்பவங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. அடுத்த நிதி மறுஆய்வு குழு கூட்டத்திற்கு முன்பாக முறைகேட்டு புகார்களின் எண்ணிக்கையை முழுமையாக குறைக்க வேண்டும் என்றும் உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சாரத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துபவர்கள் மீது கூடுதல் வரி மற்றும் கூட்டு அபராத கட்டணங்கள் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மண்டல கண்காணிப்பு பொறியாளர்களும் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இத்தகைய முறைகேடுகளை உடனடியாக நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மின்வாரிய நிதி கட்டுப்பாட்டாளர் உத்தரவிட்டிருக்கிறார். துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகள் முறையாகவும் முழுமையாகவும் துண்டிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்டணம் கட்டாதவர்களுக்கு அந்த மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முறைகேடாக அந்த மின்சாரத்தை பயன்படுத்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என மின்வாரிய பொறியாளர்களுக்கு தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின் கட்டணம் செலுத்தாதது அல்லது வேறு சில காரணங்களால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட இடங்களில் அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக மின்சாரத்தை பயன்படுத்துவது மின்சார சட்டம் 2003 படி கடுமையான குற்றம் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்சாரத்தை துண்டிக்கப்பட்ட பிறகும் முறைகேடாக பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.